எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் கோதை, வயசு 29 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் உள்ள அதே நல்ல வசதி சேர்ந்துருக்கிற பெண் வரந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா, ஜாதியும் பார்த்தீங்கன்னா அருந்ததின்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மீனும் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா, இவங்க ஒரு டிகிரி படித்ததை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு யோகா கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால் யோகா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இவங்களே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா. இவங்க தனியாக ஒரு இடம் ரெண்டுக்கு எடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க வராங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அது இல்லாமல் வீக்கெண்டில் ஆன்லைன் கிளாஸ் கூட எடுக்கிறாங்களாம்மா. இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே பிஸ்னஸாக மாற்றி நல்லா போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் அது மூலமாக கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்கம்மா. அது இருந்தும் இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஸ்நாக்ஸ் ஐட்டமுக்கு டீலர்ஷிப் எடுத்து சப்ளை பண்ணிட்டுருக்காங்களா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா டீச்சராக வேலை பார்க்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. உங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்களா. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வேறு ஸ்டேட்டஸ் செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க லவ் பண்ணிட்டு போனதால் சொந்தக்காரங்க யாருமே மதிக்கலன்னு சொல்கிறாங்கம்மா. அதனாலேயே பிடிக்காமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி நடந்துன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் ஆகி நல்லா தான் போயிட்டுருன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு பிபி அதிகமாகி பக்கவாதம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் மாதத்துலேயே தவறிட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்களாம்மா. இவங்க பேரண்ட்ஸ் இவங்க கூடவே கூட்டிட்டு வந்துட்டாங்களா. இவங்க பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு வரம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பாத்துன்னு இவங்க பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க சாந்தமான குணம்லாம் சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. உங்களை வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போ சொந்தம்னு சொல்லிக்க இந்த ஒரு பொண்ணு தான் இருக்காங்களா. அவங்களையும் தனியாக அனுப்ப வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வேலைக்கு எதுவும் போகணும்னு சொல்கிறாங்கம்மா. எங்கள் அப்பா பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இவங்களே மேரேஜ் பண்ணி வச்சு இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை வர சம்மதம் அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கிது எனக்கு பெரிய விஷயம் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.